பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அடை மாவு அரைச்சாச்சு, தவளை அடைக்கு மாவு அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்து போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போது இருங்க, சிலிண்டர் இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். தண்ணி பட்டுருச்சு இந்த அடுப்பில், அதனால் அப்படி இருக்குது. இப்போ அது சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அது நல்லா கடுகு பொரியட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு 2 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, அதையும் போட்டுக்கலாம். தவளை அடைக்கு நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், இதையும் போட்டு நம்ம அதை தாளிப்பில் கொட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு, வாசனைக்கு சோம்பு. அடுத்தது ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடையில் பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு வகை போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, அதனால் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது அவ்வளவும் இப்போ வந்து நம்ம இதில் கொட்டிடணும், மாவில் கொட்டிடணும். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் கொட்டிக்கலாம். இப்போ வறுத்ததை இப்போது நம்ம அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், வறுத்த மசாலா எல்லாம் அதில் தாளிப்பு அதில் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம அதை தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அதனால் வீடியோவில் காமிக்க முடியல, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு தோசையை ஊற்றிக்கலாம்.
அடுப்பத்தை வச்சாச்சுங்க. அடுப்பத்தை வச்சு இதை பாருங்கள், அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறது, தோசை மாவு ஊற்றிக்கலாம். தவளாடை இவ்வளோ தாங்க என்னுடைய ஸ்டைலில். தவளாடை இப்படி தான். உங்களுக்கு எப்படியெல்லாம் இப்போ நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? என்னுடைய ஸ்டைலில் தவளாடை இப்படி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நானும் எங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படியெல்லாம் சுடுவீங்கன்றது, எனக்கு எத்தனை வகையான பருப்பு போடுவீங்க என்னன்றது சொல்லுங்கள். சட்டி சூடாயிடுச்சு. இப்போது மாவு ஊற்றிக்க. அடை மாதிரியும் ஊற்றலாங்க, இது தோசை மாதிரியும் ஊற்றலாம். உங்களுக்கு எப்படி ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குன்றத நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஊற்றி சாப்பிடுங்க, சரிங்களா? எங்கள் வீட்டுக்காருக்கு நான் இப்படி தான் ஊற்ற முடியும். வெந்து வரட்டும். இப்போது தோசை நல்லா தவளாடை நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மாஷால்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் தவளாடை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஏன்னா நான் செஞ்சு உங்களுக்கு தர முடியாது. எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்ஷால்லா நான் செஞ்சு தரேன். இப்போது தோசையை நம்ம எடுத்துடலாம். தவளாடையை பாருங்கள் பாருங்கள், தவளாடை ரெடி ஆகிடுச்சு. மாஷால்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். 2 தவளாடை, சாம்பார், இது தேங்காய் சட்னி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க